And Suri, of course, outstanding performance. அதுக்கு ஈடு கொடுத்து பண்றது பெரிய சேலஞ்சிங்கா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு இது பண்ண முடிஞ்சது. ஐம் ஸோ ஹாப்பி. கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மிக சிறந்த சமூக சேவகர். 2016 பெருபகுதியில் முழுப்பெருமே ஏழை மக்களுக்கு உதவிட்டு இருக்காரு. எங்கேயாவது புயல் பூகம்பம் இது நடந்தாலும் முதல்ல இவர் வந்துருவார். இங்க முதல்ல அவருக்கு வேண்டிய பாராட்டு நன்றி. தொடர்பு சேவை. கல்வன் இசை வீட்டுங்களா இந்த பிளாக் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பா இயக்குனர் இமயம் சாரை பற்றி சொல்லணும்னா, பாரதிராஜா சார் வந்து நடிகருக்காக சினிமாவுக்கு வந்தவர். அதுக்கப்புறம் இயக்குனராகி இன்னைக்கு இயக்குனர் இமயமா இருக்காரு. என்னை பற்றி அன்னைக்கு நடிக்காம போனது ரொம்ப நல்ல விஷயம். அவர் டைரக்டராக நடிச்சிருந்தாருன்னா என்ன போல உதயகுமார் சார் போல ஆளுகள்லாம் சென்னைக்கு வந்துருக்கலாம். நான் சினிமா கற்றுக்க முடியாது. சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசைகளை வந்துருக்கிறேன். ஒரு கிராமத்தான் கூட திறமை இருந்தால் சினிமாவுக்கு போய் ஜெயிக்கலாம், இயக்குனர் ஆகலாம்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் இமயம் தான். நிறைய வாரிசு இயக்குனரோட பையன் இயக்குனர் ஆகலாம், ஒரு புடிச்சிட பையன் இயக்குனர் ஆகலாம், இந்த நிறைய இயக்குனர் வாரிசை வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இயக்குனருக்கும் எல்லா இயக்குனருமே யாரோட வாரிசுனா இயக்குனர் இமயம் வாரிசு தான். எல்லா ஒரு புறம் வரும்போதான் அவரை நினைச்சு பார்க்கலாம். ஏன்னா எங்கெல்லாம் உருவாக்குனவர் இல்லை, இன்னைக்கு அவர் நடிகர் இருக்கும்போது ரொம்ப ரசிச்சு பார்க்கணும். நிறைய படம் நடிக்கணும். நீங்க இயக்குனர் இமயம் வந்து திருப்பி நடிகர் இமயமாகவும் உயரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தோட கதாநாயகி இவானா சித்தினிசாமி சார். இவானா தானே உங்கள்கிட்ட தெரிய கேட்டா போயிடலாம். இவானா லவ் டுடே ரொம்ப ரசிச்சு பார்த்த முகம். ரொம்ப ஒரு அழகான ஒரு கதாநாயகி. பொதுவாக கதாநாயகி வந்து ஒரு பாலதவனி, ஒரு சேலை, கலரிய மல்லிகைப்பூ, இந்த மாதிரி படம் தான் அழகா தெரிவாங்க. ஒரு நைட்டுக்கு அழகா தெரிஞ்ச ஒரே கதாநாயகி இவானா தான் நினைக்கிறேன். ஒரு நைட்டுக்கு பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்காங்க. அப்போ அதான் யதார்த்தம் அளவு நினைக்கிறேன். நமது தமிழ் திரையுலகுக்கு சமீபத்தில் கிடைச்சிருக்க ஒரு அழகான கதாநாயகி இவானா. இந்த படமும் லவ் டுடேக்கு மேல வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு பெரிய புகழை கொடுக்கணும். கதாநாயகன் பிரகாஷ்ராஜ், சாரி ஜிவி பிரகாஷ், உங்களுக்கு அந்த சிவாசிங்கமே இருக்கு. அந்த இது குறையில உங்களுக்கு டென்ஷன் அதுதான் பார்த்தீங்களா. அது ஃபர்ஸ்ட் அவர் சொல்லியிருக்கேன். கதாநாயகி சொன்னதுக்கு அப்படி மைண்டு நேரவா மைண்ட். ஜிவி பிரகாஷ் சார் அவரும் மினிஸ்டேட்டரா வந்து வெற்றி அடிச்சு இப்போ கூட்டம் மாற்றி வெற்றிகரமான கதாநாயகனா போய் உருவாகிட்டு இருக்காரு. அவருக்கு பிடிச்ச ப்ரெஷர்னா இப்போ வெற்றி படங்களை கொடுத்தா கூட பெரிய இயக்குனர், பெரிய ப்ரொடியூசர் இந்த மாதிரி பார்த்து காசு கொடுக்காம சின்ன ப்ரொடியூசர் நல்ல கதை இருந்தால் புதுமுக இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க ஒரே நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர் தான். அவரால் எங்கள் இயக்குனர் குரூப்ல இயக்குனர் சங்கத்தில் நிறைய இயக்குநர்கள், புது இயக்குநர்கள், புது உதவி இயக்குனர்லாம் நிறைய பேர் டேரக்டர் ஆயிருக்காங்க. நிறைய உதவிக்குள்ள டேரக்டர் ஆகின பெருமை ஜிவி பிரகாஷ் உண்டு. அவருடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கல்வன் இல்லை யானை தான் முதன்மை இருக்கு. யானை வச்சு கதை. யானைல ராசியான ராசி, அது திரையுலகுக்கு யானை முழு ராசி. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச நல்ல நேரம்
யானையை மையமாக வச்ச ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தைரியவில் அறிமுகமானா கூட அவரை ஒரு ஹீரோவா தூக்கி நிறுத்தின படம் முதல்ல அன்னை ஒரு ஆலயம். அதுவும் யானை தான் மையமான இருந்துச்சு. அப்புறம் கமாசன் நடிச்ச ராமலட்சுமணன் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. சமீபத்தில் நம்ம இங்கிலீஷ் சயின்ஸோட தயாரிப்புல சிவாஜி கணேசோட பேரன் நடிச்ச கும்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதில் யானையில ராசி யானை தான், யானைகளே பிள்ளையார் தான். ஆமாம், ராசி. இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல நேரம் மாதிரி, அன்னை ஒரு ஆலயம் மாதிரி, ஒரு கும்கி மாதிரி இந்த கல்வனும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது மூலமா ஏற்ற சங்கர் சார் பெரிய இயக்குனரை உருவாகணும், கதாநாயகன் பெரிய கதாநாயகனை உருவாகணும், கதாநாயகி மிக இன்னும் உச்சத்துக்கு போகணும். எங்க ஆசான் இயக்குனர் எம்எம் இந்த படத்துக்கு மேல அவரு உச்ச தொட்டுட்டாரு. நடிகரா இன்னமும் பெரிய அளவில் வெற்றி அடையணும். இது கூறி விடைபெற நன்றி, வணக்கம். உங்க ஸ்பீச்சே நான் எப்பயுமே வந்து யாராவது பேசும்போது ட்ரெயினிங் பண்ணா நீங்க பேசும்போது சார் ட்ரெயினிங் ஆசைப்படுவேன். ஏன்னா ஏதாவது பண்ணி வேலை ஆயிடும் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஸ்பீச்சுக்கு. அடுத்து வந்து நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து அவ்வளவு வந்து செட்டு போட்டுருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. யானையா இருக்கட்டும், அந்த பக்கம் வந்து காடா இருக்கட்டும், எல்லாத்தையும் பயங்கரமா செட்டு போட்ட படத்துடைய ஆர்ட் டைரக்டர் என் கே ராகுல் அவர்கள் மேடை கிடைக்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் திரைத்துறை ஜாம்பவன் அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய ஒரு உரையை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த இயக்குநர்கள் பி சங்கர், தயாரிப்பாளர் டெலிபாப் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்த எனக்கு நன்றி. ரொம்ப நன்றி சார். அதாவது ஓப்பனிங் சென்சார் சர்டிஃபிகேட் போடுற ஸ்கிரீன்ஷாட் கூட கம்மியாக தான் பேசிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ உங்களுடைய ஒர்க்குக்கு. அடுத்து நம்ம யாரை கூப்பிட போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு டேரக்டர் எனக்கு பிடிச்ச டேரக்டர் சாரை கூப்பிட்டேன். அவங்க வந்து ஹீரோயின் நைட்டு கட்டி பேசுறாங்க. அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கமர்ஷியல் படம்னாலே இருந்தா கமர்ஷியல் படம் அப்படிங்கிற அற்புதமான டேரக்டர் நம்ம அனைவருக்கும் பிடித்த இயக்குனர் லிங்குசாமி சார் அவர்கள் மேலே கிடைக்கிறோம். ஜிவி பிரகாஷ் பார்த்துட்டு ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். நான் ரூட்டு மாற்றி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நிஜமா சொல்லணும்னா, இந்த சாங் பார்க்கும்போது அவர் வந்து வெற்றிமாறன் படத்தை வந்து ரிலீஸ் அகாடமி பண்ணும்போது ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு கரெக்டாக பார்த்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிஜமாவே ரொம்ப அழகா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. வர வர ரொம்ப நல்லா. நான் சமீபத்தில் உங்களுடைய எந்த படமும் நிறைய பார்க்கல, ஆனால் இதில் வந்து ஒரு பொருளாதார டயத்துல தனுஷ் பண்ண அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு. நிஜமாக சொல்றேன், வாழ்த்துக்கள். ஹீரோயின் பேரு எனக்கு எது பிரச்சனைங்க சார்? இவனா யாருன்னு கேட்குற அளவுக்கு நான் வந்து இந்த பொண்ணு யாரு ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பக்கத்துல பேரரசு எப்பயுமே ஹீரோயின் பத்தி கேட்கணும் அப்படின்னு கேட்பேன். ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருடைய அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரதிராஜா சார். சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னோடனே என்ன டைமா இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே அவருக்காக எங்க வருவோம். ஏன்னா வந்ததே அவரை படங்கள்லாம் பார்த்து தான் வந்து வந்தோம். அதனால அவரை வந்து சமீபத்தில் தனுஷ் வந்து செல்லன்னு கூப்பிட்டாரு. நாங்களும் அப்படிதான் கூப்பிடுவோம். என்னன்னா இது காஸ்டியூம் பாருங்க சார், அழகா இருக்கீங்க சார். ஒரு மாபெரும் விழா எடுக்கணும்னு நாங்க நினைச்சிட்டே இருக்கோம். தள்ளி 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 போயிட்டே இருக்கு. கண்டிப்பா, நிச்சயமா அவருடைய அதான் அந்த விழா எப்படி எல்லாம் பண்ணணும்னு ஒவ்வொரு முறையும் பெரிய ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டே இருக்கு. அது மிஸ் ஆகிட்டே இருக்கு. நிச்சயமா அவருடைய ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லயும் அது விழாவா நம்ம மாற்ற வேண்டியதான். நிச்சயமா அவரு
மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்கேயாவது ஒரு எப்பயாவது ஏதாவது எந்த மணி எத்தனை மணி ஆனாலும் அவருடைய படம் பார்த்தா இப்போ கூட ஃபோன் பண்ணி அவர் எங்க இருக்காரு, என்ன வேலை இருக்காரு, அதெல்லாம் பத்தி யோசிக்காம சார் இப்பதான் சார் பார்த்தேன் சார், எப்படி சார் இது எப்படி சார் பண்ணீங்க சொல்லிட்டு ஒவ்வொருவரையும் ஆச்சரியப்பட்டு கேட்டே இருப்போம். அவரோட பேசும்போதும் அவருடைய அனுபவங்களை கேட்கும் போதும் அவர் வந்து உண்மையிலேயே சமீபத்தில் இளையராஜாவுடைய பயோபிக்ல படம் பார்த்தது அந்த விழாவில் போய் பேசும்போது அவர் சொன்னாரு, நீ அதிசயம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் இவர் பாதுகாக்கப்பட வேண்டியதுன்னு ஒவ்வொருத்தரையும் சொன்னாரு. நீங்களும் தான் சார், நீங்களும் தான். உங்களுக்கான பயோபிக்கும் கூடிய விரைவில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. நிச்சயமா அது 6 வரிசையில் வர எல்லா ஹீரோயும் அதுலயும் வருவாங்க. நிச்சயமா வாழ்த்துக்கள் சார். இந்த விழாவுக்கு வெற்றிமாறன் அவர் பக்கத்துல உட்கார்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரே இயக்குனர் இப்போ அவர்தான். அதுக்கான அவ்வளவு பவர்ஃபுல்லான படங்கள் ரொம்ப சமீபத்தில் ஒரு கல்லூரியில் போனப்போ இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனியா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பாதிச்ச இயக்குனியான்னு கேட்டதுக்கு வெற்றிமாறன் தான் நான் சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷனா ஏதாவது டயர்டா இருந்தா போய் யாரோடய பேசன்னு தோணுச்சுன்னா வெற்றிமாறன் ஆஃபீஸ் போய் உட்கார்ந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர். புதுசா இந்த சமீபத்தில் இந்த அமைப்புல வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்க உட்கார்ந்துருக்காரு உதயகுமார் சார், அவருக்கு வாழ்த்துக்கள். பேரவை சாருக்கு வாழ்த்துக்கள். சங்கர்னு பேரை ஒரு டைரக்டரா மறுபடியும் ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஏற்கனவே பழைய சங்கர்னு ஒரு டைரக்டர், அவரே அவர் பிரம்மாண்டமானவர். அதை தாண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் சங்கர்னு ஒரே ஒரு ஷா மட்டும் மாத்தி ஒருத்தர் வந்தாரு. திரும்பி இன்னொரு ஆனந்த் சங்கர்னு ஒரு டைரக்டர் வந்தாங்க. அந்த பேருக்குன்னே ஒரு உண்மையிலேயே அவர் யானையை பற்றி சொன்ன மாதிரி அதுவும் ஒரு மாபெரும் யானை மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் அந்த பேரு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றதுக்கான அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஜிவி சார் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினேகன் எல்லாருக்கும். சக்தி பிலிம்பேக்ட் இல்லாம பல படங்கள் வரவே இல்லை. அவங்க தொட்டாலே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. சக்தி ரொம்ப சின்சியரான ஒருத்தர், ரொம்ப அழகான படங்கள் வாங்கி அப்போ ரிலீஸ் பண்றாரு. டெல்லி பாபு சார் அவருக்கும் வாழ்த்துக்கள். சமயத்தில் மாம்பேனா போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. அந்த புதுசுக்கு நானும் படம் பண்றப்போ குட், வாழ்த்துக்கள் சார். அவங்க அப்பா பக்கத்தில் சொன்னாரு, நான் சங்கருடைய ஃபாதர்னு சொல்லி. இந்த படம் யானை பற்றியான படம் மாதிரி தெரியல, அது ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி தான் இருக்கு. அந்த டைட்டில் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கல்வன் சொன்னா அது ஏதோ அந்த பவளை கட்டி ஏதோ வேலை செய்யறாங்கன்னு தெரியுது. குட். எனிவே வாழ்த்துக்கள். மாபெரும் வெற்றி அடையணும். கூடிய விரைவில் வெற்றி. குறிப்பா உங்களுக்கு சொல்றேன், நம்மளுக்கு எல்லாம் குருநாதர் மாதிரி இருக்கக்கூடிய பாரதியார் சாருக்கு கூடிய விரைவில் மாபெரும் விழா இருக்கணும்னு சொல்லி இந்த ஒவ்வொரு விழாவிலையும் நம்ம அதை பத்தி பேசுறோம். இந்த முறை இது ரொம்ப அழுத்தமா ரொம்ப மனசோட நான் சொல்றேன். நம்மளுக்கு வயசாகுது, அவருக்காகல, எங்களுக்கு தான் சார் பயமா இருக்கு. இந்த எனர்ஜி இருக்கும்போது எல்லாருக்கும் பேரை சரியா உச்சரிக்கிற தகுதி இருக்கிறப்பயே கொஞ்சம் அந்த வேலையை செஞ்சிடணும்னு தோணுது. கூடிய விரைவில் செய்வோம். பாலா, அந்த விழாவுக்கு உங்களை நான் கூப்பிடுறோம். தேங்க்யூ. வெறும் வயிற்றுல வெளியில சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன், நல்லா இருந்துச்சு. யாருக்கு ஏதாவது விட்டுருந்தா சாரி. பேசாமே நன்றி சொன்ன ஆர்டர் பேர் நினைக்கிறேன். குட். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதோட சேர்த்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். அதாவது ஜிவி சார் நீங்க போன ஃபங்க்ஷன்ல பார்த்து ஹீரோ ஆகணும்னு சொல்லி ஹீரோ ஆயிட்டாங்க. நானும் வீடு மாறணும்னு சொல்லுங்க சார். ஏன்னா ஹவுஸ் ஒரு 5 மாசம் 5,000 ரூபாய் ஏற்றுறாரு. என்னோட வீடு மாற ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எல்லாரும் கழிச்சு சொல்லுங்க சார், நானும் வீடு மாறிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் வார்த்தைகளுக்கு. தேங்க்யூ.